இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் நீங்கள் என்ன எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர், அதோட ப்ரைஸ் என்ன, எங்கே வாங்கினீங்க, அது எங்கே கிடைக்கும், ஆன்லைன் லிங்க்கு கொடுங்க, அதெல்லாம் நிறைய கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் பீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேர்லெட்டு. இது ரொம்ப பெரிய பிராண்ட்லாம் கிடையாது. பட் நீங்கள் எந்த ஒரு பேக்கிங் எசென்ஷியல் ஷாப் போனாலுமே இந்த ஸ்கேர்லெட் பிராண்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லா கடையிலையுமே உங்களுக்கு இந்த ஸ்கேர்லெட் பிராண்டு தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கும்போது நான் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் இந்த ஸ்கேர்லெட்டை நான் வாங்கிட்டேன். அதாவது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இது இருக்குது. 2.5 வருஷமா இல்லை 3 வருஷமா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நம்ம சேனலுக்கு முன்னாடி இருந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்போ ஆன்லைனில் பார்க்கும்போது 1500 2000லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் மினிமமாக நான் வீட்டளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ரீசன்னால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம கொஞ்சம் 500 ரேஞ்சில் பார்க்கலான்னு நான் தேடும் போது எனக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த 500 ரேஞ்சில் எலக்ட்ரிக் பீட்டர்ஸ் அவைலபிளாக இருந்தாலுமே ஆன்லைனுடைய அந்த ரிவ்யூ இருக்கும் இல்லைங்களா, ரிவ்யூ 1.2 பாயிண்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஃபீட்பேக்குமே நல்லா இல்லை. ஸோ அதனால நான் 500 ப்ரைஸில் ஆன்லைனில் வாங்குறது ஒர்த் இல்லைன்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நான் சென்னையில் உள்ள ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இந்த ஸ்கேர்லெட் நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய மேனுஃபேக்சர் எல்லாமே நம்ம இந்தியாவில் தான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா கடையிலையுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, அதுவும் மினிமமாக ஒரு 500 ருபீஸில் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் தான் இருக்குது. இது பிங்க் கலரில் அழகாக ஒரு 5 ஸ்பீட் எலக்ட்ரிக் பீட்டர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸில் நான் அப்போவே வாங்கினேன். ரீசெண்ட் டேஸில் நம்ம வியூவர்ஸ் கண்டினியூஸாக கேட்காது இதுதான். இது பாருங்க, நான் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்கேர்லெட்டுடைய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட் எஃபெக்டிவ். 500 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இதோட கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலெல்லாம் பீட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மேக்ஸிமம் பீட் பண்ணலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக ஹீட் ஆயிரும். அது ஸ்கேர்லெட் பிராண்டுன்னு கிடையாது. நீங்கள் எந்த பிராண்டில் எந்த காசு கொடுத்து நீங்கள் வாங்கினாலுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே லைட்டாக ஹீட் ஆகும். அதிலே அந்த எலக்ட்ரிக் பீட்டர்லேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் ஆயிரும். ஸோ இந்த டைம்குள்ளே இந்த டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலதில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஆஃபே பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். இன்னொரு சில பிராண்டில் நீங்கள் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு சில பிராண்டில் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட லைஃப் இருக்கும். விப்பிங் கிரீமுக்கு எனக்கு 3 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம் எனக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்க போகிற பவுலும் நான் யூஸ் பண்ண போகிற விப்பிங் கிரீமும் நல்லா சில்ல நான் முன்னாடியே எடுத்துக்குவேன். ஸோ அதை நான் பீட் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் தாங்க ஆகும். அதுக்கு மேலே எனக்கு ஆகாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எலக்ட்ரிக் பீட்டரை பீட் பண்ணி திருப்பி நான் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இன்னும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி நான் கேக்குக்கு டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போது லைட்டா ஒருவேளை கிரீம் நல்லா இல்லை அப்படின்னா இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணுவேன். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதான் ஹீட் ஆகும். மற்றபடிக்கு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நான் க்ரீம் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேப்புச்சினோ பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக டல்கோனா காஃபின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. அதையுமே நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ காஃபியை நீங்கள் அழகாக சூப்பராக பீட் பண்ணிக்கலாம். இந்த இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால காஃபி கூட நீங்கள் பீட் பண்ணி கோல்ட் காஃபி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன க்ரீம் வேணாலும் இதுலேயே சூப்பராக பீட் பண்ணிக்கலாம். பட்டர் க்ரீம் ஃப்ரோஸ்டிங், க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங், இது எல்லாமே நீங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணி எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் கேக்கோடைய பேட்டரை கூட நீங்கள் ரொம்பவே நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது 5 ஸ்பீடில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் இது 7 ஸ்பீட் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த எலக்ட்ரிக் பீட்டரை நானே சேல் பண்ண போகிறேன். ஸோ என்ன ரீசன்னால நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரைஸ் கொடுத்து ஆன்லைனில் வாங்க முடியாதவங்களுக்காகவும், அதே மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் தேடியும் எலக்ட்ரிக் பீட்டர் கிடைக்காதவங்களுக்காகவும், அதே மாதிரி அப்படியே கிடைச்சாலும் அதோட குவாலிட்டி செக் பண்ணியோ இல்லை அதை எந்த மாதிரி சூஸ் பண்ணுறது, ஆஸ் எ பிகினராக இருக்கவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகவும், அதே மாதிரி ஆன்லைனில் இதே ஸ்கேர்லெட் உங்களுக்கு கிடைச்சாலுமே நல்ல குவாலிட்டியாக வருமா அப்படின்ற ரீசனுக்காகவும் தான் நான் இதை பர்சனலாக நம்மளுடைய ஜேகே வியூவர்ஸ்க்காக மட்டுமே நான்
பர்சனலாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட ரீச் ஆகும், எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் மட்டும்தான். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 20 பீஸ் வரைக்கும் இருக்கு. இந்த கொரோனா டைம்னால மொத்தம் தமிழ்நாடையும் என்னால் கவர் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் சென்னைக்குள்ள மட்டுமே டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எதுவும் பண்ண வேணாம், கேஷ் ஆன் டெலிவரி தான். நீங்கள் கையில் பொருளை வாங்கிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் கேஷ் கொடுத்தா போதும். ஸோ இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான். இது ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான், சென்னைக்குள்ள மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம கவர் பண்ண பார்க்கலாம். அதுவும் நம்ம ஜேகே வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த எலக்ட்ரிக் பீட்டர் நான் 7 ஸ்பீட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பேக்கை ஓப்பன் பண்ணதையுமே 2 விஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக நீங்கள் உள்ள அந்த எலக்ட்ரிக் பீட்டரில் அழகாக இன்செர்ட் பண்ணுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது போய் கரெக்டாக ஃபிட்டாக செட் ஆகிரும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட கொஞ்சம் பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஹெல்ப் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிட்ட அப்புறம் விஸ்க் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறதால லைட்டாக வாஷ் பண்ணிட்டு நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேக்ஸ் பண்ணிக்கலாம், குக்கீஸ் பண்ணிக்கலாம், ஈவன் வந்து நீங்கள் பிரெட் பண்ணுவீங்க இல்லைங்களா, பிரெட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து அந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு வைப்போம், அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டரு, சுகரு, அதுக்கப்புறம் வந்து க்ரீம்ஸு, கேண்டீஸு, டெசர்ட்லாம் கூட இதை யூஸ் பண்ணி பீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முட்டை நமக்கு தெரியும், எப்பயுமே நம்ம முட்டை, ஐசிங் சுகர், விப்பிங் க்ரீம் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பொட்டேட்டோஸை கூட நம்ம இதை யூஸ் பண்ணி பீட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த பீட்டர்னுடைய ஸ்பீடு வந்து 5 ஸ்பீடுன்னு உங்களுக்கு தெரியும், இது வந்து 7 ஸ்பீடு. நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க, இந்த எலக்ட்ரிக் பீட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ண வேணாம், நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து கையில் வாங்கிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா போதும். இப்போதைக்கு என்கிட்ட 20 பீஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யார் 20 பேர் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து என்னால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்னு சொல்லி நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயுமே வேணும். எப்பயுமே நம்ம சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் நிறையா ப்ராடக்ட் வந்து நான் கொண்டு வரேன். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு வந்து தெரியல. இது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் எப்போயோ எவ்வளவோ வந்தது, நான் அப்போல்லாம் பண்ணியிருந்துருக்கணும். இதை நான் ஆல்மோஸ்ட் 2.5 வருஷம் நான் யூஸ் பண்ணுறதால மட்டும்தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. எப்பயுமே வந்து நம்ம சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச்.